வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேரம் சனிக்கிழமை மாலை. இடம் ஒகினாவா தீவுக்கு தென்கிழக்கே பசிபிக் பெருங்கடல். ஜப்பானிய தற்காப்பு படையின் விமானங்கள் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தன. கீழே கடல் இருண்டிருந்தது. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய மிதக்கும் நகரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அது சீனாவின் லியோனிங் விமானம் தாங்கி கப்பல். திடீரென்று அந்த சம்பவம் நடந்தது. ஜப்பானிய விமானின் காக்பிட்டில் எச்சரிக்கை மணி அடித்தது. அது சாதாரண ஒலி அல்ல, மரணத்தின் ஒலி. ஒரு விமானிக்கு இரண்டு விதமான ரேடார் சிக்னல்கள் தெரியும். ஒன்று தேடுதல் ரேடார், அதாவது யாராவது இருக்கிறார்களா என்று தேடும் ஒளிவிளக்கு போன்றது. அது ஆபத்தானது அல்ல. ஆனால் இரண்டாவது வகை ஆபத்தானது. அது ஃபயர் கண்ட்ரோல் ரேடார். சனிக்கிழமை மாலை ஜப்பானிய விமானத்தில் ஒலி எழுப்பியது இந்த இரண்டாவது வகை ரேடார் தான். அது எவ்வளவு பெரிய அபாய விளையாட்டு என்பதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். லியோனி கப்பலின் மேலே எழுந்து பறந்து கொண்டிருந்த சீனாவின் J-15 போர் விமானம் சும்மா பறக்கவில்லை. அது ஜப்பானிய விமானத்தை துரத்தியது. மிக முக்கியமாக அது தனது ஏவுகணை அமைப்பை ஜப்பானிய விமானத்தின் மீது லாக் செய்தது. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு துப்பாக்கி எடுத்து லோட் செய்து எதிரியின் நெற்றிக்கு நேராக குறிவைத்து விரலை ட்ரிகரின் மீது வைப்பதற்கு சமம் இது. ஜப்பானிய விமானிக்கு வியர்த்திருக்கும். காரணம், ரேடார் லாக் செய்யப்பட்ட பின்னர் அடுத்த வினாடி ஏவுகணை பாயலாம். தப்பிப்பதற்கு நேரமே இருக்காது. இது ஒரு விபத்து அல்ல, இது ஒரு தவறுதலாக நடந்த தொழில்நுட்ப கோளாறு அல்ல. ஏனென்றால் இது ஒரு முறை நடக்கவில்லை, 2 முறை நடந்தது. ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் சின்ஜிரோ கொய்சுமி அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்தார். அவரது முகத்தில் பதட்டம் தெரிந்தது. இது ஒரு மிகவும் ஆபத்தான செயல் என்றார் அவர். கடலில் என்ன நடந்தது? லியோனி கப்பல் ஒகினாவா மற்றும் மியாகு தீவுகளுக்கு இடையே உள்ள நீரிணையை எப்படி கடந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சீனா தனது வலிமையை காட்ட விரும்புகிறது. ஆனால் இம்முறை அவர்கள் எல்லை மீறிவிட்டார்கள். ஒரு போர் விமானத்தின் ரேடாரை லாக் செய்வது என்பது போரை அறிவிப்பதற்கு கடந்த கடைசி பணி. அந்த சீன விமானிக்கு என்ன உத்தரவு இடப்பட்டிருந்தது? அவர் தன்னிச்சையாக செயற்பட்டாரா அல்லது பெய்ஜிங்கிலிருந்து அவருக்கு நேரடி உத்தரவு வந்ததா? ஜப்பானிய அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி அந்த சீன விமானம் J-15. இது ரஷ்யாவின் சுகோய் விமானத்தின் சீன வடிவமைப்பு. மிகவும் சக்தி வாய்ந்தது. அது ஜப்பானிய விமானத்தை வேட்டையாடும் நோக்கில் ரேடாரை பயன்படுத்தியது. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் அந்த நேரத்திலே டோக்கியோவில் இருந்தார். இது தற்செயலானதா? ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் கடலில் இந்த சம்பவம் நடக்கிறது. சீனா எதை எச்சரிக்கிறது? எங்கள் எல்லைக்கு அருகே வராதீர்கள் என்று சொல்கிறதா அல்லது நாங்களும் எதற்கும் தயார் என்று மிரட்டுகிறதா? ஜப்பானிய விமானி அந்த சமயத்தில் எடுத்த முடிவு மிகவும் முக்கியமானது. அவர் பதில் தாக்குதலுக்கு தயாராகி இருக்கலாம். அவர் தனது ஏவுகணையை லாக் செய்து இருக்கலாம். அப்படி செய்திருந்தால் இன்று நாம் 3ஆம் உலக போரின் முதல் நாளை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். நல்ல வழியாக ஜப்பானிய விமானி நிதானத்தை கடைபிடித்தார். அவர் அந்த பகுதியில் இருந்து விலகி சென்றார் அல்லது தற்காப்பு நடவடிக்கைகளை மட்டும் நடத்தினார். ஆனால் டோக்கியோவின் அதிகார மையங்களில் இப்போது விளக்குகள் அணையவில்லை. பிரதமர் அலுவலகம் பரபரப்பாக இருக்கிறது. அவசர ஆலோசனை கூட்டங்கள் நடக்கின்றன. சீனாவிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் பெய்ஜிங் என்ன சொல்லும்? வழக்கம் போல் இது எங்கள் கடல், நாங்கள் பயிற்சி எடுத்தோம் என்று சொல்லும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. பசிபிக் பெருங்கடல் இனி அமைதி பூங்காவாக அல்ல, அது ஒரு வெடிமரத்து கிடங்கு. நேற்றைய ரேடார் லாக் அந்த கிடங்கின் மீது விழுந்த ஒரு தீப்பொறி. அடுத்து என்ன நடக்கும்? அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு உங்களுக்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்திலே இப்படி நீங்கள் விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது உங்களுக்கு பயனுள்ளது என்றால் நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அமெரிக்கா இந்த விஷயத்தை எப்படி பார்க்கின்றது? ஒகினாவாவில் உள்ள அமெரிக்க படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனவா? நாம் இன்னமும் ஆழமாக செல்ல வேண்டும். இந்த J-15 விமானத்தின் தொழில்நுட்பம் என்ன? அது எப்படி ஜப்பானிய ரேடார்களுக்கு தண்ணி காட்டியது? அந்த சம்பவம் நடந்த இடம் சாதாரணமானது அல்ல. ஒகினாவா தீவுக்கும் மியாகு தீவுக்கும் இடைப்பட்ட பகுதி. இதை மியாகு நீரிணை என்று அழைப்பார்கள். சீனாவுக்கு இது ஒரு தொண்டைக்குழி. ஏனென்றால் சீனா தனது கடற்படையை பசிபிக் பெருங்கடலுக்குள் அனுப்ப வேண்டும் என்றால் இந்த வழியாகத்தான் வர வேண்டும், வேறு வழி இல்லை. இதை முதல் தீவு சங்கிலி என்கின்றார்கள். இந்த சங்கிலியை உடைப்பதுதான் சீனாவின் நீண்ட கால கனவு. சனிக்கிழமை மாலை அந்த கனவு ஒருபடி மேலே சென்றது. சீன கடற்படை துருப்புகள் J-15 விமானத்தை பறக்கும் சுறா என்று செல்லமாக அழைக்கின்றார்கள். ரஷ்யாவின் Su-33 விமானத்தின் அப்பட்டமான நகல் அது. கப்பலில் இருந்து கிளம்பும் திறன் கொண்டது. 2 என்ஜின்கள், அதிக எடை சுமக்கும் வல்லமை. முக்கியமாக இது ஒரு கனரக போர் விமானம். சும்மா உளவு பார்க்க வரும் விமானம் அல்ல, போரிட வரும் விமானம். ஜப்பானிய விமானிக்கு தெரியும் தன் பின்னால் வருவது சாதாரண புறா அல்ல, ஒரு கழுகு என்று. அந்த காக்பிட் காட்சியினை மீண்டும் கற்பனை செய்யுங்கள். ஜப்பானிய விமானத்தின் RWR கருவி இருக்கும். RWR என்பதன் விரிவாக்கம் ரேடார் வார்னிங் ரிசீவர். எதிரி விமானம் சும்மா தேடும் போது அந்த கருவி பீப் பீப் என்று மெதுவாக ஒலிக்கும். ஆனால் எதிரி லாக் செய்ததும் அந்த ஒலி மாறும்.
அது இடைவராத அலறல் சத்தம் கேட்கும். நீ குறிவைக்கப்பட்டு விட்டாய், ஏவுகணை வரப்போகிறது என்று அந்த கருவி கத்தும். அந்த சத்தம் ஒரு விமானியின் மனநிலை சிதைக்க கூடியது. ஏன் சீனா இதை செய்தது? வெறும் பயமுறுத்துவதற்காகவா? இல்லை, இது ஒரு சோதனை ஓட்டம், ட்ரை ரன். உண்மையான போரில் ஜப்பானிய விமானங்கள் எவ்வளவு சீக்கிரம் குறிவைக்க முடியும் என்று அவர்கள் சோதித்து பார்த்திருக்கிறார்கள். ஜப்பானியர்கள் அமைதியானவர்கள். வழக்கமாக ஜப்பான் நாங்கள் கவலைப்படுகிறோம் என்றுதான் சொல்லும். ஆனால் இம்முறை கடுமையாக எதிர்க்கிறோம் என்கிறார்கள். காரணம், லியோனிக் கப்பல் தனியாக வரவில்லை. அதனுடன் 2 ஏவுகணை தாங்கிய கப்பல்கள் வந்தன. நீருக்கடியில் எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் வந்தன என்பது யாருக்கும் தெரியாது. அது ஒரு முழுமையான கேரியர் ஸ்ட்ரைக் குரூப். அவர்கள் பசிபிக் கடலுக்குள் நுழைந்து விட்டார்கள். அமெரிக்கா இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கிறது. ஹவாயில் உள்ள அமெரிக்கா இந்தோ பசிபிக் கமாண்ட் தலைமையகத்தில் பெரிய திரைகளில் இந்த நகர்வுகள் கண்காணிக்கப்படுகின்றன. ஜப்பானிய விமானத்தை விரட்டிய அந்த J-15 விமானத்தின் இறக்கையில் உண்மையான ஏவுகணைகள், லைவ் மிசைல்ஸ் இருந்தன. ஒருவேளை ஜப்பானிய விமானி தவறுதலாக திரும்பி இருந்தால் அல்லது ஒரு பிளேர் ஏவு இருந்தால் அந்த சீன விமானிக்கு விரல் துடித்திருக்கும். இப்போது கேள்வி இதுதான், ஜப்பானியர்கள் சும்மா இருப்பார்களா? ஜப்பானிடம் F-35 விமானங்கள் உள்ளன. உலகின் மிகச்சிறந்த ஸ்டெல்த் விமானங்கள். சீனாவின் ரேடார்களால் F-35 பார்க்க முடியாது. அடுத்த முறை ஜப்பான் தனது F-35 விமானங்களை அனுப்பினால் என்ன நடக்கும்? சீனாவின் பறக்கும் சுறா குருடாகும். அது யாரை எதிர்க்கிறது என்றே தெரியாமல் வானத்தில் சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் சீனா அதற்கும் தயாராகவே வந்திருக்கிறது. அடுத்த அத்தியாயம் கழுகுகளின் சீட்டம். இடம் நகானா விமானத்தளம், ஒகினாவா. ரேடார் லாக் செய்யப்பட்ட செய்தி வந்து அடுத்த நொடி அந்த தளத்தில் அபாய சைரன் அலறியது. இது வழக்கமான சத்தம் அல்ல, ஸ்கிராம்பிள் என்று அழைக்கப்படும் அவசர கோரிக்கை. விமானிகள் தங்கள் ஓய்வு அறைகளில் இருந்து ஓடினார்கள். ஹெல்மெட்களை மாட்டிக்கொண்டு தங்கள் விமானங்களை நோக்கி தாவினார்கள். சில நிமிடங்களில் இரட்டை என்ஜின்கள் கர்ஜனை அந்த தீவை உலுக்கியது. ஜப்பானிய F-15J விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வானில் எழுந்தன. இவை கழுகுகள் என்று அழைக்கப்படுகின்றன. பழைய மாடல் தான், ஆனால் டாக் ஃபைட் எனப்படும் விமான துரத்தல் போரில் இன்றும் இதற்கு நிகர் இதுவே. ஜப்பான் ஏன் F-35 விமானங்களை உடனடியாக அனுப்பவில்லை? இது ஒரு தந்திரம். F-35 என்பது மறைந்திருந்து தாக்கும் விமானம். அது ரேடாரில் சிக்காது. எதிரிக்கும் F-35 வருவதே தெரியாது. ஆனால் ஜப்பானுக்கு தேவைப்பட்டது காட்சிப்படுத்தல், ஷோ ஆஃப் ஃபோர்ஸ். நாங்கள் வருகிறோம், எங்களை பாருங்கள் என்று சீனாவுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் தான் இந்த F-15J கழுகுகள் அனுப்பப்பட்டன. அவை ஒலியின் வேகத்தை விட வேகமாக பறந்து லியோனிக் கப்பல் இருக்கும் திசையை நோக்கி பாய்ந்தன. வானத்தில் இப்போது ஒரு புதிய சமன்பாடு உருவானது. ஒரு பக்கம் சீனாவின் J-15, மறுபக்கம் ஜப்பானின் F-15. இந்த இரண்டும் நேருக்கு நேர் சந்தித்தால் என்ன நடக்கும்? அந்த சமயத்தில் டோக்கியோவில் ஒரு ரகசிய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் சின்சிரோ ஹொய்சுமி மற்றும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மால்லஸ் இருவரும் கைகுலுக்கி புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு அதிகாரி வேகமாக வந்து அமைச்சரின் காதில் ஒரு தகவலை சொன்னார். ஹொய்சுமியின் முகம் மாறியது. இந்த சந்திப்பை குலைக்கவே சீனா இதை செய்ததா? ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா இந்த மூன்றும் இணைவதை பெய்ஜிங் விரும்பவில்லை. நீங்கள் கூடி பேசலாம், ஆனால் கடலில் நாங்கள் தான் ராஜா என்று சொல்வது போல் இருந்தது சீனாவின் செயல். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கிய புள்ளி உள்ளது. அது அமெரிக்க கடற்படை. உலகின் மிகப்பெரிய கப்பல் தொகுதி பிரிவான 7th Fleet ஜப்பானின் யோகோசுகாவில் தான் நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஏன்? வழக்கமாக சீனா வாலாட்டினால் அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பலினை உடனடியாக அந்த இடத்திற்கு அனுப்பும். ஆனால் இம்முறை அமைதி காக்கிறது. இந்த அமைதி ஆபத்தானது. காரணம், நீருக்கடியில் அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே லியோனிக் கப்பலுக்கு கீழே ஊர்ந்து கொண்டிருக்கலாம். சீன கப்பல் கேப்டனுக்கு இது தெரிந்திருக்கும். தண்ணீருக்கு மேலே ஜப்பானிய கழுகுகள், தண்ணீருக்கு கீழே அமெரிக்க சுறாக்கள், நடுவில் சீனாவின் லியோனிக். சீனா பொறியை வைத்தது, ஆனால் அந்த பொறிக்குள் சீனாவை சிக்கிக் கொண்டது. ஜப்பானிய விமானங்கள் சீன எல்லைக்குள் மிக அருகில் சென்று விட்டன. ரேடியோவில் எச்சரிக்கைகள் பறந்தன. நீங்கள் ஜப்பானிய அடையாள மண்டலத்துக்குள் AIDZக்குள் நுழைகிறீர்கள், உடனே திரும்புங்கள் என்று ஜப்பானிய விமானி சீன மொழியில் எச்சரித்திருப்பார். சீன விமானி என்ன பதில் சொன்னார் என்பது இன்னமும் ரகசியமாகவே உள்ளது. ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த சில நிமிடங்களில் இரு நாட்டு விமானிகளின் கைவிரல்களும் ஏவுகணை விசையின் ஏவுகணை ட்ரிகரின் மீதே இருந்தன. யாராவது ஒருவர் தும்மி இருந்தால் கூட என்று வரலாறு மாறியிருக்கும். இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் தொழில்நுட்ப மர்மம் ஒன்று இன்னமும் அவிழ்க்கப்படவில்லை. சீனாவின் ரேடார் எப்படி ஜப்பானிய விமானத்தை அவ்வளவு துல்லியமாக லாக் செய்தது? ஜப்பானிய விமானங்களில் உள்ள ஜாமர்கள், மின்னணு தடுப்பான்கள் ஏன் வேலை செய்யவில்லையா? சீனாவிடம் புதிய வகை மின்னணு ஆயுதம் உள்ளதா? D4 என்று துப்பாக்கி சத்தம் மட்டுமல்ல, அது சத்தமே இல்லாத அலைவரிசைகளின் மோதல். ஜப்பானின் F-15 விமானங்களில் எதிரியின் ரேடாரை குழப்பும் கருவிகள் உள்ளன. இதை ECM என்பார்கள். எதிரி லாக் செய்தால் இந்த கருவி உடனடியாக பொய் சிக்னல்களை அனுப்பும். நான் இங்கே இல்லை, அங்கே இருக்கின்றேன் என்று எதிரியின் ரேடாரை ஏமாற்றும். வழக்கமாக இது வேலை செய்யும். ஆனால் சனிக்கிழமை மாலை இது வேலை செய்யவில்லை. ஏன்? இங்குதான் சீனா தனது புதிய தொழில்நுட்பத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த சீன விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்தது சாதாரண ரேடார் அல்ல, அது ESA வகையை சேர்ந்தது. சாதாரண ரேடார் ஒரு டார்ச் லைட் போன்றது, ஒரு நேரத்தில் ஒரு இடத்தை தான் பார்க்கும். ஆனால் ESA ரேடார் அப்படி அல்ல. அது 1000 கண்களை கொண்டது, ஒரே நேரத்தில் பல திசைகளை பார்க்கும்.
ஜப்பானிய விமானத்தின் தடுப்பு கருவி வேலை செய்வதற்கு முன்பே சீனாவின் ரேடார் தனது அலைவரிசையை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறது. இதை ஃப்ரீக்வன்சி தாவல் என்பார்கள். ஒரு வினாடிக்கு 1000 முறை அலைவரிசையை மாற்றினால் யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஜப்பானிய விமானம் லாக் ஆகியது இதனால் தான். ஆனால் இந்த கதையில் ஒரு திருப்பம் இருக்கிறது. ஜப்பானிய விமானம் லாக் ஆகியது உண்மைதான். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த மூன்றாவது கண் ஒன்று இருந்தது. அது அமெரிக்காவின் RC-135 ரிவர் ஜாயிண்ட் உளவு விமானம். இந்த சம்பவம் நடந்த போது இந்த RC-135 விமானம் ஒகினாகாவுக்கு அருகில் பறந்து கொண்டிருந்தது. இந்த விமானத்தின் வேலை என்ன தெரியுமா? இது ஒரு ராட்சத காது. வானத்தில் பறக்கும் போது எதிரியின் ரேடார் சிக்னல்களை உறிஞ்சி எடுத்துக் கொள்ளும். சீனா தனது புதிய ரேடாரை ஆன் செய்த அடுத்த வினாடி அந்த அலைவரிசையின் ரகசிய குறியீடு அமெரிக்க விமானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதுதான் அமெரிக்காவின் தந்திரம். சில நேரங்களில் எதிரியை தாக்க தூண்டுவதே ஒரு உக்திதான். எதிரி தாக்க முற்படும் போது அவன் தனது ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்துவான். அப்போது அந்த ஆயுதத்தின் ரகசியத்தை நாம் திருடி விடலாம். சனிக்கிழமை மாலை ஜப்பானிய விமானி ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டார். சீனாவின் புதிய ரேடார் அலைவரிசைய போது பென்டகோனின் கைகளில் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் சீனாவின் இந்த லாக் அவர்களுக்கு பெரிய தோல்வி. ஏனென்றால் ஒரு ரேடாரின் ரகசியம் தெரிந்துவிட்டால் அடுத்த முறை அதை எளிதாக மாற்றிவிடலாம். சீன தளபதிகளை போது இதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று தலைமுடியை பீத்துக் கொண்டிருக்கலாம்.